நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். 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 விக்ரமாதித்தன் வீரன் மாவீரன் சக்கரவர்த்தியின் சாகச கதைகள். விக்ரமாதித்தன் வீரன் மாவீரன் சக்கரவர்த்தியின் சாகச கதைகள். மீண்டும் பழைய கதை. முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது வேதாளம். விக்கிரமனும் ஓய்ந்து விடவில்லை. அவன் வேதாளத்தின் கையை முறுக்கி தோளில் சுமந்து நடந்தான். எப்போதும் போல இன்றும் நடைக்களைப்பு தெரியாமல் இருக்க ஒரு புதிய கதையை சொல்ல ஆரம்பித்தது. யமுனை நதிக்கரையின் ஓரமாக அமைந்த ஒரு ஊர். அங்கே கேசவன் என்ற பெயருடைய அந்தணர் ஆலயத்தில் பூஜை செய்து வாழ்க்கை நடத்தி வந்தார். தாங்கள் இந்த ஊருக்கு புதிது போல இருக்கிறது. இன்றுதான் வருகிறேன். மிகவும் அழகான கோயில். இந்த ஊருக்கு எப்போது வந்தீர்கள்? எந்த ஊர்? பிறந்தது ஒரு ஊர், இன்று இருப்பது இந்த ஊர். நாளைக்கு எப்படி என்று தெரியாது. இந்த பிறவி எதற்கு? அதை பற்றியும் தெரியாது. என்ன பெயர் உங்களுக்கு? ஹரிதத்தன். தொழிலன்று ஏதாவது உண்டா? ஒரு வியாபாரி இடத்தில் வேலை பார்க்கிறேன். சாப்பாட்டு பிரச்சனை இல்லை, ஏதோ நடக்கிறது. மனித வாழ்க்கை என்பது எதை மையமாக வைத்துக் கொண்டிருக்கிறது? அன்பு நம்மை வாழ தூண்டுகிறதா? ஆர்வம் நம்மை வாழ வேண்டுகிறதா? காரணமில்லாமல் யாரும் இங்கே பிறவி எடுப்பதில்லை. பிறவி நம் கையிலும் இல்லை. இதுதான் உண்மை. இந்த பக்குவம் இதுவரை எனக்கு இல்லை. அப்பா, அப்பா, சீக்கிரம் வாருங்கள், அம்மா கூப்பிடுகிறார்கள். யாராவது வந்திருக்கிறார்களா? அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் அவசரமாக வர சொன்னார்கள். எதற்காக? சாப்பாட்டுக்கு நேரமாகி விட்டது. நான் வர முடியாதே அம்மா. இன்று பௌர்ணமி, பலர் வருவார். பிரசாதம் கொடுத்து விட்டு வருகிறேன். சரி. மாலதி, இதுவரை வந்து விட்டாய். அம்மனை தரிசனம் செய்து விட்டு போ. சரி. இந்த பிறவி என்பது எதற்காக? இங்கு பிறப்பது எதற்காக? சில சந்திப்புகளும் எதற்காக? எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்பட்டதோ? ஆமாம் ஐயா, தங்கள் மகளை கண்டவுடன் பாசபந்த பாவம் உண்டானது. புனிதமான பாவம். என்னை உணர்ந்தேன். இனிமேல் இது என் ஊர். என் மாலதியை மணக்க ஆசையா தங்களுக்கு? சம்மதம் தருவீர்களா? அம்மா, அம்மா, இன்று பௌர்ணமி என்பதால் கோவிலில் வேலை அதிகமாம். அப்பா வருவதற்கு நேரமாகுமாம். அடே, மெதுவாக வரட்டுமே. நமக்குள் பேசிக் கொண்டதை அவர் வந்ததும் சொல்லி விடுங்கள். என் மகனுக்கு நீங்கள் உங்கள் மகள் மதுமாலத்தியை மனைவியாக்க வேண்டும். இவன்தான் என் மகன் வாமனன். வணக்கம். அப்பா ஒன்று சொல்லிவிட்டால் அப்படியே செய்வான். நல்ல பிள்ளை. உங்களுக்கு அவனை பற்றி தெரியாது. என் பிள்ளையினுடைய ஆசை மாலதியைத்தான் செய்து கொள்வேன், இல்லை என்றால் கல்யாணமே வேண்டாம் என்கிறான். என் மகளை உங்களுக்கு தெரியுமா? அவளுக்கு என்னை தெரியாது. உங்கள் மகளை எனக்கு தெரியும். சந்தித்திருக்கிறேன், பேசியதில்லை.
எங்கள் மதுபாலத்தை அதிர்ஷ்டம் செய்தவள் உங்களைப் போல் ஒரு பிள்ளை கிடைப்பதற்கு சந்தோஷப்பட வேண்டியது நாங்கள் தான். ஓம் அன்பெனும் அருள்மணியே, ஓம் அன்பெனும் அருள்மணியே, அருள் தரும் அருள் தரும். வாழ்க. நலமா மகனே? என்ன வேண்டும்? ஆசி வேண்டும் குருவே. தாம் இருக்க பயமேன். இந்த மதுசூதனிடம் உன் குடும்ப விஷயமெல்லாம் தெரிந்து கொண்டேன். இவன் இவன் என் நண்பன் குருதேவா. நல்லது மகனே, உன்னை ஒன்று கேட்பேன், ஒளிக்காமல் பதில் சொல். தாம் ஆணையிடுங்கள். இந்த மதுசூதனன் உன் சகோதரி மதுமாலதியை மனம் செய்து கொள்ள விரும்புகிறான். அந்த முடிவு உன் பெற்றோருக்கு பிடிக்குமா? குருதேவா, பெற்றோருக்கு இப்போது மதுமாலதியின் திருமணத்தை பற்றிதான் கவலை. மதுமாலதியின் சகோதரன் என்ற முறையில் சொல்வேன், மதுமாலதியின் மனம் மதுசூதனோடுதான் நடக்கும். பெண்ணுக்கு அப்பா என்ற முறையில் வாக்கு கொடுத்து விட்டேன். நானே வாக்கு மீறினால் ஊர் சிரிக்கும். உங்களைப் போல் எனக்கும் உண்டு உரிமை. பிள்ளை விட்டால் என் பேச்சை நம்பி இருக்கிறார்கள். அப்பா அம்மா உங்களுக்கு தான் சொல்கிறேன். எனக்கு குருநாதர் வாக்குதான் பெரிது. அவரே சொல்லிவிட்டார். உங்கள் விஷயம் எனக்கு தெரியாது. அந்த மதுசூதனன் என் உயிர் நண்பன். மாலதிக்கு கல்யாணம் நடந்தால் அது அவனோடுதான். கல்யாண பிரச்சனையில் பெண் வீட்டில் புயல் வீசிக் கொண்டிருந்த நேரத்தில் மதுமாலதியை மணக்க விரும்பிய இந்த வாமனனை போலவே மற்ற இருவருமான ஹரிதத்தன், மதுசூதனன் தனக்கு அவள்தான் மனைவி என்ற கற்பனையிலேயே வாழத் தொடங்கினார்கள். ஆனால் விதி விஷப்பாம்பின் ரூபத்தில் வந்தது. வேறு விதமான கற்பனையில் இருந்தது. இந்த அம்மாவை காப்பாத்த முடியாதுங்க. இவங்களை பொழைக்க வைக்க யாராலையும் முடியாதுங்க. இந்த மாதிரி பாம்பு கடிச்சு பொழைச்சு எழுந்தது யாருமே இல்லைங்க. யாருமே இல்லைங்க. எங்களை விடுங்க, மேல இருக்கிறவங்க கூட காப்பாத்த முடியாதுங்க. ஆண்டவன் கணக்கு யார் அறிவார்? அறியாதார் விதி என்பார். மூவருமே வேண்டினார் உன்னை, நாகம் வந்து தீண்டியதென்னே. உண்மை என்றும் அழிவது இல்லை, உள்ளம் இதனை உணர்வது இல்லை. உண்மை என்றும்
அழிவது இல்லை, உள்ளம் இதனை உணர்வது இல்லை. காதல் உணர்வை தருவதும் தெய்வம், கண்ணீர் சோதனை தருவதும் தெய்வம். உனக்கொரு மனைவி சொர்க்கத்தின் தீர்ப்பு, தீர்ப்புகள் என்பது இறைவனின் கணிப்பு. வாழ்க்கை என்பது சோலையும் ஆகும், பாலைவனமாய் மாறியும் போகும். உண்மை என்றும் அழிவது இல்லை, உள்ளம் இதனை உணர்வது இல்லை. உண்மை என்றும் அழிவது இல்லை, உள்ளம் இதனை உணர்வது இல்லை. மாலதி இல்லாமல் வாழ்க்கையா? மிஞ்சிய வாழ்க்கையில் துறவியாக இருப்பேன். என் மது இல்லாமல் இருப்பதா? மதுமாலத்தியை இழந்தேன், நடைப்பிணமாகிவிட்டேன். பாசமும் பந்தமும் மனிதனின் வலைகள். மதுவின் சாம்பலை பக்கத்தில் வைத்து அவள் பேரில் குடிலமைத்து சாகும் வரை காலம் கழிப்பேன். மூவரும் வேதனை தாங்காமல் அழுதார், எல்லாம் அவளே என்றே தொழுதார். ஒருவன் அவளது எலும்புடன் அலைந்தான், உயிருடன் இருப்பது போலே நினைந்தான். சாம்பலை சுமந்து ஒருவன் அழுதான், சாஸ்வதமாய் சுடுகாட்டில் இருந்தான். உண்மை என்றும் அழிவது இல்லை, உள்ளம் இதனை உணர்வது இல்லை. உண்மை என்றும் அழிவது இல்லை, உள்ளம் இதனை உணர்வது இல்லை. இன்றிரவு இங்கிருந்து நாளை காலையில் செல்லலாம். இருட்டிலே பயணம் செல்வது சரியல்ல. சரி, அப்படியே. அம்மா, சாப்பாடு சுவையாக இருந்தது. மிக்க சுவையாக ஏன் இருக்காது? என் மகள் சுவையாக சமைத்தது அவள் கணவன் வரப்போகிறான் என்று. அவன் இன்று வரப்போகிறான் அல்லவா? அப்பா, அவர் வந்து விட்டார். என்ன ஆயிற்று? என்ன ஆயிற்று? அப்பா! மாப்பிள்ளை, மாப்பிள்ளை. அப்பா, அப்பா, பறி கொடுத்து விட்டேனே அப்பா! 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 அப்பா, காப்பாற்று
பகவானை நம்பினால் கைவிட மாட்டார். என் மகள் அழுது கொண்டிருப்பதை பார்க்க சக்தி இல்லை. மந்திரங்களிலே சஞ்சீவினி மந்திரம் தெரியும். என் மாப்பிள்ளைக்கு உயிர் கொடுப்பேன். மாலதியை காப்பாற்ற மதுசூதனன் அந்தணர் வீட்டிலிருந்து சஞ்சீவினி மந்திரம் எழுதிய குறிப்பை திருடிக் கொண்டு சுடுகாட்டுக்கு சென்றார். அங்குதான் ஹரிதத்தன் மதுமாலதியின் நினைவோடு ஒரு குடில் அமைத்துக் கொண்டு வாழ்ந்திருந்தார். அவள் எலும்புகளுடன் சுற்றிக் கொண்டிருந்த வாமனனும் அங்கு வந்து சேர்ந்தார். இதோ இதோ சஞ்சீவினி மந்திர புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறேன். இதை வைத்து மாலதிக்கு உயிர் கொடுக்கலாம். என்ன, இந்த மந்திரத்தால் மாலதிக்கு உயிர் கொடுக்க முடியுமா? அது எப்படி? மதுமாலத்தியின் சாம்பல் தானே இதில் இருக்கிறது. அதனால் என்ன? நாம் முயற்சித்தால் என்ன? மதுமாலதிக்கு நான் தான் உயிர் கொடுத்தேன். இவளை நான் தான் மணந்து கொள்வேன். மதுமாலத்தியை மணந்து கொள்ளாமல் விடமாட்டேன். இல்லை, மதுமாலத்திக்கு மாலை நான் சூட்டுவேன். இல்லை, மதுமாலத்தி என் மனைவி. கதை இவ்வளவு தூரம் வந்த பிறகு வேதாளம் விக்ரமாதித்தனை கேள்வி கேட்டது. பதில் சொல். இந்த மூவரில் மதுமாலத்தியின் புருஷனாவதற்கு எல்லா வகையிலும் உரிமை யாருக்கு?
அவளுக்காக உருகி உருகி ஊர் ஊராக சுற்றி சுற்றி சஞ்சீவினி மந்திரத்தால் எழுப்பியவனுக்கா? அல்லது அவளுடைய சாம்பலை பாதுகாத்து அவளுடன் வாழ்வது போல் கற்பனை உலகில் காலமெல்லாம் சுடுகாட்டில் வாழ்ந்தவனுக்கா? அல்லது மதுமாலதியின் எலும்புகளை எந்நேரமும் கையில் வைத்துக் கொண்டு நிம்மதியில்லாமல் நடைப்பிணமாக அலைந்தவனுக்கா? என்ன பதில்? வாயடைத்திருந்தால் உன்னை தூள் தூளாக்குவேன். மதுமாலத்தியை மணந்து கொள்ள தகுதி ஹரிதத்தனுக்கு. ஏன்? நேர்மை அதுதானே. அந்த மதுசூதனன் மதுமாலத்திக்கு மந்திரத்தால் உயிர் கொடுத்தான். உயிர் பெறச் செய்ததினால் அப்பாவுக்கு சமானம் தானே. வாமனன் மதுமாலத்தியின் எலும்புகளை காத்தான். அவன் பிள்ளையின் கடமையை செய்தான். ஆகையால் அவனுக்கும் மதுமாலத்தியை மாலையிட தகுதியில்லை. பாவம் ஹரிதத்தன் சாம்பலை சுமந்து மதுமாலத்திற்காக குடிலமைத்துக் கொண்டிருந்தான். அவன்தான் அவள் புருஷன். புத்திசாலி நீதான். உனக்கு அபார அறிவு. ஆழமாக சிந்தித்து அற்புதமாக நீதி சொன்னாய். நீ சும்மா இருந்தால் கூட நான் சும்மா இருக்க மாட்டேன். போகாது என்ன செய்வது? புறப்படுகிறேன், புறப்படுகிறேன். வேதாளமே, உன்னை நான் விட மாட்டேன். உன்னை நான் விடவே மாட்டேன். விக்ரமா, வராதே, என்னை பின்தொடர்ந்து வராதே. உன் வலைக்குள் அகப்படும் மீனல்ல இந்த வேதாளம். யாருக்காக நீ செயல்படுகிறாயோ அவன் ஒரு கொடியவன். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரமாதித்தன் வீரன் மாவீரன் சக்கரவர்த்தி